ஐயோ, திறந்து இருக்கு. ஹே ரமா, நம்ம வீட்டு சாவி எப்படி உன் கையில வந்துச்சு? அடி பாவி, நீயும் கள்ளச்சாவி ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கியோ? வாய மூடுறா. நானும் உன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஐயோ, அதுக்குள்ள ரமா, ஒரு கள்ளச்சாவி போட்டு வீட்டுக்குள்ள நுழையிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? இப்பதான் ஒரு கள்ளச்சாவினால நான் கம்பி எண்ணி இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய கேடி, எவ்வளவு சீனியர், என்ன போய் ஒரு சாதாரண சீட்டிங் கேஸ் கூடயும் பிக் பாக்கெட் கூடயும் உட்கார வச்சிருக்கானுங்க. இந்த போலீஸ்க்கு நம்ம மதிப்பு தெரியல. ஐயோ, நீ எதுக்கு தலையில அடிச்சுக்கிற? நமக்கு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் சினிமாக்கு போயிட்டு வர மாதிரின்னு தெரியாதா உனக்கு? ஆமா, நீ ஏன் வீட்டுக்குள்ள கள்ளச்சாவி போட்டு வந்திருக்க? நல்ல சாவி போட்டு நான் தாண்டா திறந்து உள்ள வந்தேன். தனியா இருக்க சங்கடமா இருக்கேன்னு அவளுக்கு போன் போட்டு நான் தாண்டா வர சொன்னேன். ஆமா, நீ எப்பமா வந்த? அப்படியே உன்னை விட்டுட்டு போயிட்டு தொலைலாம் தாண்டா போனேன். ஆனா மும்பை போன 2ஆம் நாளே மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. அதனால தான் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வந்து இங்க சேர்ந்தேன். சொல்லிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு. டேய், என்ன கூப்பிட நீ வந்திருப்பியா? எங்கடா உனக்கு சொல்லி விடுறது? நீ எந்த ஜெயில இருப்பன்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அது ஜெயிலுக்கு எல்லாம் எதுக்குமா? டேய் போதும்டா, இன்னும் என்னடா போய் சொல்ல போற? எங்க இருந்த, எப்படி இருந்தன்ற எல்லா விவரத்தையும் நீயே வாயால சொல்லிட்டியே. போ. சொல்லி இருக்க கூடாதா? எங்கடா சொல்ல விட்ட? இதுல இவனுக்கு பெருமை வேற. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்தது மாதிரி பேசுறான் பாருவேன். மா, அது ஜெயில் இல்லம்மா, போலீஸ் லாக்கப்புமா. எல்லாம் ஒண்ணுதான்டா. எல்லா இடத்துலயும் ஒரு கம்பி கதவுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருந்தாங்க. நானும் நீ என்னைக்காவது திருந்துவன்னு பாக்குறேன். என்னைக்கு தாண்டா திருந்த போற? மா, சொன்னா நீ நம்ப மாட்டமா? நான் நல்லவன் தான்மா. எல்லாம் என் எதிரிங்க பிளான் பண்ணி என்ன உள்ள உட்கார வச்சுட்டாங்கம்மா. ஏண்டா, நீ நல்லவனா இருந்தா உனக்கு எதுக்குடா எதிரிங்க இருக்க போறாங்க? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த காலத்துல நல்லவங்களுக்கு தான் எதிரிங்க ஜாஸ்தி, புரிஞ்சுக்கோ. டேய், இந்த வாய் வார்த்தை வச்சு நீ இன்னும் எத்தனை நாளைக்குடா பழைக்க முடியும்னு நினைக்கிற? 4 பேர் மாதிரி நல்லவனா திருந்தி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கவே மாட்டியா நீ? நீ என்னைக்குடா திருந்துவ? உனக்காக போகாத கோவில் இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வமே இல்ல. இன்னும் இதுக்காக நான் எந்த கோவில போய் முறையிடுறதுன்னு எனக்கு தெரியலடா. ரொம்ப பேசிட்டனோ? நீ என்னைக்குதான் கம்மியா பேசியிருக்க? இந்த மகேஷ்க்கு எதிரியே அவன் வாய் தான். பேசணும்னு வாயை திறந்தாலே அந்த இன்ஸ்பெக்டர் பலார்னு போடுவான். அப்படியும் திருந்துச்சா இந்த வாயி? நீ இருந்த நிலைமைக்கு ஒரு 5-6 வருஷம்னாச்சும் உள்ள இருந்திருப்பேன்னு நினைச்சேன். சீக்கிரமா வெளில வந்துட்ட? எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டியா? தப்பிச்சு ஓடி வந்து நான் கேக்குறேன், இந்த மகேஷ் நான் அவ்வளவு பெரிய கோழையா? அந்த இன்ஸ்பெக்டர் சொந்த ஜாமீன்ல ராஜா மாதிரி வெளியில அமிச்சிருக்கான், தெரிஞ்சுக்கோ. அடே அப்பா, இன்ஸ்பெக்டரே ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியா? நான் எங்க பிடிச்சேன்? சனிய மாதிரி அவன் தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கான். அவன் என்னை வச்சு ஏதோ ஒரு காரியம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்குமா நம்ம கிட்ட? ஏண்டா, அவன் இன்ஸ்பெக்டர்னா அவன் வச்சதான சட்டம். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கிரிமினல் தானே? ராமா, புலி கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதை சவுக்கால் அடிச்சு என்ன வித்த வேணா செய்ய வைக்கலாம். ஆனா அது வெளியில வந்துச்சு, யாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பூனை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு நாள் அடிச்சு தின்னும் போது தான் தெரிய போகுது நான் எவ்வளவு பெரிய புலின்னு.